ஹாய் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு மாலை நெரிச்சிட்டு பாசிப்பயிறு வச்சு சுச்சியம் செய்வோம். அதுக்கு முதல்ல பச்சை பயிர் எடுத்து அவிக்க வைப்போம். வறுத்த பயிர்லேயும் செய்யலாம், நான் பச்சை பயிரில் செய்கிறேன். சிறிதளவு உப்பு போட்டு அவிக்க வைப்போம். பயிறு நன்றாக தண்ணியில் அமர்த்தி அவிச்சிட்டு வேறு ஒரு சட்டியில் சர்க்கரையை முதல் போடுவோம். சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சி வாசம் வரும். அது வரும் மட்டும் சர்க்கரையை தண்ணியை போட்டுட்டு அதுக்கு தேவையான சீனியும் போட்டு சிறிதளவு தண்ணியும் சேர்ப்போம். சர்க்கரையெல்லாம் நன்றாக கரைந்ததும் தேங்காய்ப்பூ சேர்ப்போம். தேங்காய்ப்பூ அப்படியே அந்த சர்க்கரை பானையில் அவியட்டும். ஏலக்காய் போட்டு ஏலக்காய் பவுடரும் போட்டு அவிச்சு வச்ச பயிரையும் சேர்த்து நன்றாக மசித்து கிண்டுவோம். பயிரை அரைவாசி மசிய வேணும். இப்போது ஒரு சட்டியில் அவிக்காத கோதுமை மாவு எடுத்து சிறிதளவு மஞ்சள் உப்பு சேர்த்து தண்ணியில் கரைச்செடுப்போம். இது நான் ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும். இப்போ அந்த அவிச்சு வச்ச பயிரை உருண்டையாக பிடிப்போம். உருண்டையாகவும் பிடிக்கலாம், கொழுக்கட்டை மாதிரி நீட்டாகவும் பிடிக்கலாம், உங்களோட விருப்பம். இப்போ அவிச்ச பயிரெல்லாம் உருட்டியாச்சு. நாங்கள் அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு சூடறியதும் கரைச்ச மாவில் போட்டு பொரிய விட்டு எடுப்போம். மெல்லிய கரண்டி பாக வச்சிங்களாண்டா சுசியாக முடையாமல் அப்படியே முழுசாக வரும். சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். நன்றாக பொரிந்ததும் நாங்கள் எடுப்போம். எடுத்துட்டு பொரிஞ்சதை எடுத்துட்டு முழுவதையும் போட்டு நாங்கள் பொரிச்செடுப்போம். நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கோ. ஆரோக்கியமானது, சுவையானது, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார். அன்றைக்கு நான் 2 அளவில் உருட்டி செய்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானது செய்யுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.